இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின் பேரில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரம், கண்ட்ரோல் யூனிட் மற்றும் வாக்குப்பதிவை சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை செய்யும் இயந்திரம் ஆகியவை அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனையடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தேர்தல் சம்பந்தமான பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி தனி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி தனி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர் என 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின் பேரில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் 4005 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு உள்ளது. அதற்காக திருவள்ளூரில் உள்ள தமிழ்நாடு அரசு சேமிப்பு கிடங்கில் 8663 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 6240 கண்ட்ரோல் யூனிட் மற்றும் 5968 வாக்குப்பதிவை சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை செய்யும் இயந்திரம் தயார் நிலையில் உள்ளன. இதனையடுத்து முதல் கட்டமாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவை உறுதி செய்யும் இயந்திரங்கள் குலுக்கல் முறையில் 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அவை வாகனங்கள் மூலம் போலீஸ் பாதுகாப்புடன் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளன. மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்டவை பாதுகாப்பு அறைகளில் சீல் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் என தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். மேலும் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீட்டுக்கு பிறகு 2ஆம் கட்டமாக தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்ட அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என தேர்தல் அதிகாரியும் மாவட்ட கலெக்டருமான மு. பிரதாப் தெரிவித்தார்.